குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சக்திவேல் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சக்திவேல், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் நவீனா. குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 30ஆம் தேதி வரை இந்த 5 அடுக்கு பாதுகாப்பு நள்ளிரவு வரை அமலில் இருக்கும் என அதிகாரிகள் மூலம் தகவல் தரப்பட்டுள்ளது. இந்தியாவின் 76வது குடியரசு தின விழா வரும் 26ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதையடுத்து நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு நள்ளிரவு, அதாவது 30ஆம் தேதி நள்ளிரவு வரை இந்த பாதுகாப்பு பணிகள் அமலில் இருக்கும் எனவும் தெரிய வந்துள்ளது. இந்த 5 அடுக்கு பாதுகாப்பு முறை வருகின்ற 30ஆம் தேதி நள்ளிரவு வரை இருக்கும். அதே போல வருகின்ற 24, 25, 26 ஆகிய 3 தேதிகளிலும் உச்சகட்ட பாதுகாப்பும் நடைமுறைக்கு செயல்படுத்தப்படும் எனவும் அதிகாரிகள் மூலம் தெரிவித்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் வரும் வாகனங்களை நுழைவாயிலில் கேட் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டு பலத்த சோதனைக்கு பின்னரும் மோப்ப நாய்களுடன் உதவியுடன் சோதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல வெடிகுண்டு நிபுணர்கள் மெட்டல் டிடெக்டர் மூலம் பரிசோதிக்கப்படும். விமான நிலையத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் ஆங்காங்கே அனைத்து பகுதி இடங்களிலும் ரோந்து பணியில் கண்காணிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விமான நிலையத்தில் மல்டி வெல்டர் கார் பார்க்கிங் சிஸ்டம் மூலமாக அனைத்து இடங்களிலும் சோதனையானது நடைபெறும். அதே போல வாகனங்களில், இருசக்கர வாகனங்களிலும் ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் அதிரடி வீரர்கள் மோப்ப நாய்களுடன் சென்னை விமான நிலையத்தில் தினந்தோறும், அதாவது அந்த 24, 25, 26 ஆகிய 3 தேதிகளும் 7 அடுக்கு பாதுகாப்புடன் செயல்படுவார்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பு செய்யப்படும். அதே போல சிசிடிவி கேமராக்களும் அதிகப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.